இன்னைக்கு இந்த வீடியோல அமெரிக்க அரசாங்கத்தால ரொம்ப ரகசியமா நடத்தப்பட்டதா சொல்லப்படுற ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்டோட பேரு ப்ராஜெக்ட் செர்போ. அதாவது சரியா 1960களில் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் செர்போ அப்படின்னு அழைக்கப்படுற வேற்று கிரகத்தை சேர்ந்த வேற்று கிரக வாசிகளுக்கும் இடையில நடந்த ஒரு ரகசிய பரிமாற்றத்தை சொல்ற ஒரு கதை தான் இந்த ப்ராஜெக்ட் செர்போ. இந்த ப்ராஜெக்ட் செர்போவை பத்தி நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு நம்ப முடியாததா இருக்கலாம், ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் செர்போவை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது 2005ல் UFO டிஸ்கஷன் குரூப்புக்கு ஹெட்டா இருந்த விக்டர் மார்டினஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முன்னாள் அமெரிக்க அரசாங்க ஊழியருக்கு 2005ல் ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து தொடர்ச்சியா சில மெயில்ஸ் வந்ததாம். அந்த மெயில்ஸ் மூலமா அந்த மர்ம நபர் அமெரிக்க அரசாங்கத்தோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில ஒர்க் பண்ண ஒரு ஓய்வு பெற்ற ஊழியர்ங்கிறது மட்டும் தான் தெரிய வந்ததா. அதை தாண்டி அந்த மர்ம நபரை பத்தின வேற எந்த ஒரு தகவலும் தெரியலையா. அப்படி அந்த மர்ம நபர் விக்டர் மார்டினஸ்க்கு தொடர்ச்சியா அனுப்பின மெயில்ஸ்ல தான் ப்ராஜெக்ட் செர்போ பத்தின விவரங்களும் இருந்ததா சொல்லப்படுது. UFO டிஸ்கஷன் குரூப்போட ஹெட்டா இருந்த விக்டர் மார்டினஸ் அந்த மெயில்ஸ்ல இருந்த தகவலை படிச்சு பார்த்துட்டு அதிர்ச்சியானாரா, ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரா. அப்படி அந்த ப்ராஜெக்ட் செர்போவை பத்தி அந்த மெயில்ஸ்ல என்ன போட்டிருந்தது, அந்த ப்ராஜெக்ட்ல உண்மையாவே என்ன நடந்தது, 1960களில் நடந்ததா சொல்லப்படுற இந்த ப்ராஜெக்ட் செர்போவுக்கான தொடக்கம் 1947ல ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்துல தான் US ஸ்டேட்ஸ்ல ஒன்னா இருக்கிற நியூ மெக்சிகோ ஸ்டேட்ல 2 UFO கிராஷ் ஆச்சு. ரொம்பவே பிரபலமான ராஸ்வெல் இன்சிடென்ட் நடந்ததும் அந்த காலகட்டம் தான். அதே மாதிரி கலிபோர்னியா மாகாணத்துல இருக்கிற கொரோனா சிட்டிலையும் ஒரு UFO கிராஷ் ஆச்சு. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கிராஷ் ஆன ஒரு UFO பாகங்களையும் அந்த கிராஷ் ஆன UFOல இருந்த 7 ஏலியன்களையும் கைப்பற்றி நியூ மெக்சிகோல இருக்கிற லாஸ் அலமோஸ் நேஷனல் லெபார்டரிக்கு கொண்டு போனாங்க. அந்த லெபார்டரியில படுகாயம் அடைஞ்ச அந்த 7 ஏலியன்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா சிகிச்சை பலனளிக்காம 6 ஏலியன்கள் இறந்து போனாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிர் பொழைச்சாரு. அப்போ உயிர் பொழைச்ச அந்த ஒரு ஏலியன் கிட்ட அமெரிக்க விஞ்ஞானிகளும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகளும் சேர்ந்து விசாரணை நடத்தி இந்த ஏலியன்கள் செர்போ அப்படின்னு அழைக்கப்படுற வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்கிறதையும் அவங்களோட UFOல இருந்த சில அட்வான்ஸான டெக்னாலஜிஸையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸா செர்போ பிளானட்டை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இருந்ததா. உயிர் பிழைச்ச அந்த ஒரு ஏலியனும் அமெரிக்க அரசாங்கத்தோட விசாரணைகளுக்கு ரொம்ப நல்லாவே ஒத்துழைச்சது. ஆனா கடைசியா 1952ல உயிர் பிழைச்சிருந்த அந்த ஒரு ஏலியனும் இறந்து போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அமெரிக்க விஞ்ஞானிகள் செர்போ பிளானட்டை கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் ஆராய்ச்சி பண்ணி அந்த பிளானட்டை கான்டாக்ட் பண்ண முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சாங்களாம். அதோட விளைவா சரியா 1964ல நியூ மெக்சிகோல இருக்கிற அலமகோடோங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்துல செர்போ பிளானட்டை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல அமெரிக்க விஞ்ஞானிகளாவும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகளாவும் இருந்த சில டாப் ஆபீசர்ஸ்க்கும் செர்போ பிளானட்டை சேர்ந்த அந்த ஏலியன்ஸ்க்கும் இடையில சீக்ரெட்டா ஒரு மீட்டிங் நடந்ததா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செர்போ பிளானட்டை சேர்ந்த அந்த ஏலியன்ஸை எவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1964ல அமெரிக்க அரசாங்கத்தோட டாப் ஆபீசர்ஸ்க்கும் இந்த எவன்ஸுக்கும் இடையில நடந்த அந்த ரகசிய சந்திப்புல எவன்ஸ் அவங்க கிட்ட இருந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் டிவைஸை பயன்படுத்தி டாப் ஆபீசர்ஸ் கிட்ட ஆங்கிலத்திலே உரையாடினாங்களாம். அப்போ நாங்களும் உங்களோட பிளானட்டுக்கு வர ஆசைப்படுறோம், உங்களோட வாழ்க்கை முறையவும் உங்களோட பிளானட்டையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கத்தோட டாப் ஆபீசர்ஸ் கேட்க அந்த கோரிக்கைக்கு எவன்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்க அரசாங்கத்தோட பிளான் என்ன அப்படின்னா, இங்க இருந்து சில பேரை பிளானட் செர்போக்கு அனுப்பி அந்த பிளானட்ல அவங்கள 10 வருஷத்துக்கு தங்க வச்சு அவங்க மூலமா அந்த பிளானட்டை பத்தியும் அந்த பிளானட்ல வாழக்கூடிய மக்களை பத்தியும் மொத்த விவரங்களையும் சேகரிக்கிறது தான் அமெரிக்க அரசாங்கத்தோட திட்டமா இருந்தது. இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக அமெரிக்க ராணுவத்துல இருந்து எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு 12 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. தேர்வு செய்யப்பட்ட அந்த 12 பேர்ல 10 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். அமெரிக்க அரசாங்கத்தோட திட்டத்தின்படி தேர்வு செய்யப்பட்ட அந்த 12 பேரையும் நல்லா ட்ரெயின் பண்ணி 1965ல அந்த செர்போ பிளானட்டுக்கு போறதுக்காக அந்த 12 பேரையும் நல்லா தயார் பண்ணாங்க. அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்ட எவன்ஸும் அந்த 12 பேரையும் அவங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் UFO கிராஷ்ல இறந்து போன செர்போ கிரகத்தை சேர்ந்தவங்களோட உடலையும் தங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எடுத்துக்கிட்டு எவன்ஸ் பூமியில இருந்து கிளம்பினாங்க. பிளான் படி 1965ல போனவங்க 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கணும். அதாவது சரியா 1975ல வந்திருக்கணும். ஆனா அவங்க 3 வருடங்கள் தாமதமா தான் வந்தாங்களாம். அதாவது 1978ல தான் வந்தாங்களாம். அதுலயும் போன 12 பேர்ல வெறும் 8 பேர் மட்டும் தான் வந்தாங்களாம். மீதி 4 பேருக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது 2 ஆண்கள் அந்த செர்போ கிரகத்திலே இறந்துட்டதாகவும் அப்புறம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செர்போ பிளானட்லயே வாழ்றதுக்கு முடிவு செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க 8 பேராவது நல்லபடியா வந்தீங்களே, சந்தோஷம் சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து 1 வருஷ காலத்துக்கு அந்த 8 பேரையும் குவாரண்டைன் பண்ணி அவங்க 10 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த அந்த செர்போ பிளானட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த 8 பேரும் செர்போ பிளானட்டை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணாங்களாம். அந்த செர்போ பிளானட் நம்மளோட பூமியில இருந்து ஏறக்குறைய 37ல இருந்து 39 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கான். ஆனா இவ்வளவு தூரத்துல இருக்கிற அந்த செர்போ பிளானட்க்கு போறதுக்கு எவன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வெறும் 9 மாதங்கள் தான் ஆச்சு. நம்மளோட பூமி எப்படி சூரியனை சுத்தி வருதோ அதே மாதிரி ஜீட்டா ரெட்டிகுலி அப்படின்னு அழைக்கப்படுற ரெட்டை நட்சத்திர அமைப்பு சுத்துற ஒரு பிளானட் தான் அந்த செர்போ பிளானட். அதாவது அந்த செர்போ பிளானட்க்கு 2 சூரியன்கள் இருக்கிறதா சொன்னாங்க. நம்மளோட பூமியில எப்படி வளிமண்டலங்கள் இருக்கோ அதே மாதிரி செர்போ பிளானட்லயும் வளிமண்டலங்கள் இருக்கான். ஆனா நம்மளோட பூமியை கம்பேர் பண்ணும்போது அந்த செர்போ பிளானட் ரொம்ப சின்ன பிளானட் தான். அந்த பிளானட்ல எவன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஒரே ஒரு சிவிலைசேஷன் மட்டும் தான் வாழ்றாங்க. அந்த பிளானட்டோட மொத்த மக்கள்
மக்கள் தொகையை 65 லட்சத்தி சொச்சம் தான். அந்த செர்போ பிளானட்ல நாம இதுவரைக்கும் பார்க்காத நிறைய வித்தியாசமான தாவரங்கள் இருந்ததா. ஆனா அங்க தாவரங்கள் சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இருந்ததா. அது மட்டும் இல்ல, நம்மளோட பூமியில பாக்குற மாதிரியே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பெருசாவும் பெருசாவும் குட்டையாவும் நெட்டையாவும் ஒல்லியாவும் குண்டாவும் நிறைய வித்தியாசமான விலங்குகள் இருந்ததா. நாம் எப்படி விலங்குகளை நம்மளோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி செர்போ கிரகத்தை சேர்ந்த எபன்ஸும் அவங்களோட வேலைகளுக்காக அந்த விலங்குகளை பயன்படுத்தினாங்களாம். ஆனா அவங்க விலங்குகளை அவங்களோட உணவு தேவைக்காக பயன்படுத்தல அப்படின்னு சொல்லப்படுது. செர்போ பிளானட்ல எபன்ஸ் மக்கள் ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன சமூகங்களா வாழ்றாங்களாம். அந்த எபன்ஸ் மக்களுக்கு சில வழிகாட்டிகளும் ஆயுதம் ஏந்தாத ராணுவமும் இருக்கும். ஆனா இங்க நம்மள கண்ட்ரோல் பண்ற மத்திய அரசாங்கம் அப்புறம் மாநில அரசாங்கம் மாதிரி அங்க பெரிய லெவல்ல எந்த ஒரு அரசாங்கமும் கிடையாது. அங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெரிய அரசாங்கம் இல்லாட்டியும் கூட எபன்ஸ் மக்கள் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் வாழ்றாங்களாம். இவங்க பார்த்த வரைக்கும் வன்முறைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத மாதிரி தான் எபன்ஸ் மக்கள் நடந்துக்கிட்டாங்களாம். இன்னைக்கு நம்மளோட பூமியில ரொம்ப முக்கியமா இருக்கிற ரெண்டு விஷயம், ஒன்னு பணம், இன்னொன்னு வணிகம். இந்த ரெண்டு கான்செப்டுமே எபன்ஸ் மக்கள் கிட்ட இல்லையா. எபன்ஸ் மக்கள் அவங்களுக்கு தேவையானது அவங்களே உற்பத்தி செஞ்சு பயன்படுத்துறாங்களாம், இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறாங்களாம். இப்படி எபன்ஸ் மக்கள் அவங்களோட வாழ்க்கையை ஒழுக்கமாவும் நேர்மையாவும் நல்ல முறையில தான் வாழ்றாங்க. ஆனா நம்மளோட பூமியில இருந்து போன அந்த 12 பேருக்கு தான் அந்த கிரகத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செர்போ கிரகத்துக்கு 2 சூரியன் இருக்குங்கிறதால அதனால ஏற்படக்கூடிய வெப்பத்தையும் கதிர்வீச்சு தாக்கத்தையும் இங்க இருந்து போன மனுஷங்களால சமாளிக்கவே முடியல. அந்த ரேடியேஷன் தாக்கத்துல இருந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்ல, செர்போ பிளானட்க்கு போனது 12 பேர், வந்தது வெறும் 8 பேர் தான். அப்போ மீதி 4 பேருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த செர்போ பிளானட்ல தங்குறதுக்கு முடிவு செஞ்சதாகவும் 2 ஆண்கள் அந்த பிளானட்ல இறந்து போயிட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்படி அந்த 2 ஆண்கள் இறந்து போனதுக்கு காரணம் இந்த கதிர்வீச்சு தாக்கம் தானா. அதே மாதிரி பூமியில இருந்து கிளம்பும் போது என்னதான் 2.5 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருள் அவங்க எடுத்துட்டு போயிருந்தாலும் ஏறக்குறைய 2 இல்ல 2.5 வருஷங்களுக்கு அப்புறம் பூமியில இருந்து கொண்டு போன உணவு தீந்து போய் அந்த செர்போ பிளானட்டோட உணவை சாப்பிட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டது. ஆரம்பத்துல அந்த உணவை உங்களுக்கு ஒத்துக்கலையா, ஆனா போக போக அந்த உணவுக்கு இவங்களோட பாடி அடாப்ட் ஆச்சா. ஆனா அப்படி அடாப்ட் ஆகுறதுக்கு சில வருஷங்கள் ஆச்சா. அப்புறம் அந்த கிரகத்துல குழந்தை பிறந்த ஆரோக்கியமா வளர்றதுக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா. அதனால செர்போ பிளானட்டை சேர்ந்த எபன்ஸ் மக்கள் அவங்களோட குழந்தைகளை அவங்க பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தனிமைப்படுத்தி ரொம்ப பாதுகாப்பா வளர்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல இவங்க அவங்களோட பேச்சை மீறி அவங்களோட குழந்தைகளை போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப அந்த கிரகத்தை சேர்ந்த ராணுவம் இவங்களை கூட்டிட்டு போய் இனிமே இந்த மாதிரி அத்துமீறி எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேணாம்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்புனாங்க. இப்படி அந்த செர்போ கிரகத்துக்கு போயிட்டு வந்த 8 பேரும் அந்த கிரகத்தை பத்தியும் அங்க வாழ்ந்த மக்களை பத்தியும் அந்த கிரகத்துல இவங்க சந்திச்ச இன்னல்களை பத்தியும் பல விஷயங்களை சொன்னாங்க. இவங்க சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அமெரிக்க அரசாங்கத்தால அதிக பக்கங்கள் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டா சேகரிக்கப்பட்டுச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த 8 பேரும் அந்த செர்போ பிளானட்ல இருக்கும்போது ஏற்பட்ட சில தாக்கங்களால பூமிக்கு வந்த கொஞ்ச நாள்ல உடல்நல குறைவு ஏற்பட்டு ரொம்ப சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்க. செர்போ கிரகத்திலே தங்குறதுக்கு முடிவு செஞ்சு அந்த ஒரு பெண் ஒரு ஆணோட நிலை என்னாச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இதுதான் அமெரிக்க அரசாங்கத்தால ரொம்ப ரகசியமா நடத்தப்பட்டதா சொல்லப்படுற ப்ராஜெக்ட் செர்போல நடந்ததா சொல்லப்படுற விஷயங்கள். இந்த ஸ்டோரியை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ப்ராஜெக்ட் செர்போ உண்மையாவே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.